2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டமான UPS அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய விருப்பத்தை வழங்குகிறது. UPS-இன் முக்கிய அம்சம் ஊழியர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாகும். 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் கடைசி 12 மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50% வரை ஓய்வூதியமாக பெற முடியும். உதாரணமாக, ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் 50,000 ரூபாய் என்றால் அவருக்கு 25,000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். UPS-இல் அரசாங்கம் ஊழியர்களின் ஓய்வூதிய நிதியை வலுப்படுத்த 18.5% பங்களிப்பு செய்கிறது. இது NPS-இல் உள்ள 14%க்கும் மேல் உள்ளது. ஊழியர்கள் 10% பங்களிப்பு செய்யும் நிலையில் அரசாங்கம் 18.5% பங்களிப்பு செய்கிறது. இதன் மூலம் ஊழியர்களுக்கு அதிக வட்டி மற்றும் மேலாண்மை நிதி கிடைக்கும். UPS-இல் ஓய்வுக்கு பிறகு பெரிய தொகை வழங்கப்படும். உதாரணமாக, ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் 50,000 ரூபாய் மற்றும் 25 ஆண்டுகள் சேவையுடன் அவர் 12.5 லட்சம் ரூபாய் வரை பெற முடியும். இது பெரும்பாலான முக்கிய செலவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் குடும்ப ஓய்வூதியம் என்ற வசதி, ஓய்வு பெற்ற ஊழியர் இறந்துவிட்டால் அவரின் குடும்பத்திற்கு 60% ஓய்வூதியம் வழங்குகிறது. மாதம் 25,000 ரூபாய் ஓய்வூதியத்தில் குடும்பத்திற்கு 15,000 ரூபாய் அளவுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். கூடுதலாக அகவிலை நிவாரணம் மூலம் பணவீக்கம் அதிகரித்தால் ஊழியர்களின் ஓய்வூதியம் மேம்படுத்தப்படும். UPS-க்கு விண்ணப்பிக்க ஊழியர்கள் 2025 ஜூன் 30க்குள் விண்ணப்பிக்க வேண்டும்.